Hello everyone. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி passive income and then அவங்களோட ஸ்கில் லெவல்ஸ் எப்படி எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். passive income அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய நேரத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற கருவிகளையும் வச்சு மட்டும் எப்படி இன் ஃபியூச்சர்ல நம்ம போட்ட அந்த எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு பலனா ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் passive incomeனா. ஸோ இதை எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணலாம்னா நிறைய விதமாக அச்சீவ் பண்ணலாம். பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அச்சீவ் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அந்த மெத்தட் வந்து என்னதுன்னா பிளாகிங். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாகிங்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வெப்சைட்டுக்கும் பிளாகுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, வெப்சைட்னா என்ன, பிளாக்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சிம்பிளான விஷயம்தான். இந்த வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு நோட் புக் எடுத்துங்க. அந்த நோட் புக்கில் வந்து என்னதுன்னா ஒரு பேஜ்லேயும் ஒரு கண்டென்ட் எழுதியிருப்போம். இந்த எல்லா பேஜில் இருக்கிற கண்டென்ட்டும் எதோடது, அந்த நோட்டோடது. அதுதான் ஒரு வெப்சைட்டும். இந்த வெப்சைட் வந்து என்னதுன்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைஜூஸ் ஆர் டெஸ்லா இருக்குன்னா அந்த பைஜூஸ் ஆர் டெஸ்லாவுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் எஜுகேஷனல் கண்டென்ட் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே விஷயத்தோட லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் என்னது, அந்த டொமைன், அந்த சிங்கிள் டொமைன் அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு நாம எல்லாருமே வெப்சைட் நேம்ஸ் நிறைய பார்த்துருப்போம். இங்க வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்குறேன்னா www.examples.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் www.ன்றது சப்டொமைன், அதாவது இன்டர்நெட்ல வேர்ல்டு வைடு வெப்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த வேர்ல்டு வைடு வெப்ல நான் ஃபர்ஸ்ட் உள்ள போனோம். அதுதான் சப்டொமைனுக்கு உள்ள போறது ஃபர்ஸ்ட். அதுல எனக்கு தேவையானது என்னதுன்னா எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளை நான் ஆக்சஸ் பண்றேன். அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா அந்த எக்ஸாம்பிள்குள்ள இருக்கிற என்னுடைய அந்த வெப் பேஜ்க்கான பாத், ப்ரொஃபைல் வேணுமா இல்லை கான்டாக்ட் வேணுமா அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலான வெப்சைட்டுடைய அந்த வெப் அட்ரஸோடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்ட் தென் பார்ட்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த வெப்சைட்ஸை எதுக்கெல்லாம் நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ராபப்ளி எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம். எஜுகேஷனுக்காக இருக்கட்டும், இல்லை செல்லிங், ஒரு ப்ராடக்ட் இருக்கு செல் பண்றது, அதுக்கப்புறமா அட்வர்டைசிங் பர்பஸ்க்காக, இல்லைன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இன் சென்ஸ் என்னது, நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஒரு பப்ளிஷ் பண்றதுக்கு, யாரு கேட்டாலும் டக்குன்னு லிங்க் அனுப்பிச்சு விட்டுறலாம். அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இப்போ வெப்சைட்டை நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் இந்த வெப்சைட்டை ஒரு ஆளா மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு பேசிக் வெப்பேஜ் வந்து 6-7 பேஜ்ல இருக்கு, 6-7 வெப்பேஜோட லிங்காக இருக்கும். ஆர் அதே கொஞ்சம் போக போக காம்ப்ளெக்ஸ் அதிகமாக கிட்டத்தட்ட 1000 வெப்பேஜஸை வந்து ஒரே வெப்சைட்ல லிங்க் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரே டொமைனோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னா ஒரு டீம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் இதை எப்படி வேணாலும் எழுத முடியுமா அந்த வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வெப்சைட்டுன்றது ஒரு ஃபார்மல் விஷயத்துக்காக. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ஃபார்முலா தான் பண்ணி ஆகணும். ஆனால் பிளாகிங் அப்படி கிடையாது. இந்த பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு ஷார்ட் ஃபார்ம். அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா வெப் லாக். வெப் லாக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்னா உங்களுக்கே தெரியும் வெப்சைட். லாக் அப்படின்னா என்ட்ரி. நாம வந்து நம்ம லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இல்லை எங்கேயாச்சும் கேதர் பண்ண ஒரு விஷயத்த நான் என்ட்ரி பண்றேன். எதுல? வெப்சைட்ல. இதுதான் வந்து என்னதுன்னா பிளாக் அப்படின்றது. அண்ட் தென் இந்த பிளாகை வந்து என்னதுன்னா எப்போ ஃபார்முலா, வெப்சைட்டுன்றது ஃபார்முலா இருக்கும். ஆனால் இந்த பிளாக்ன்றது இன்ஃபார்மல். நாம் என்ன பண்ணலாம்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவோமோ அதை அப்படியே டைப் பண்ணால் போதும், ஒரு கான்வர்சேஷனல் மேனரில் டைப் பண்ணாலே போதும். அதுதான் வந்து என்னதுன்னா ஒரு பிளாக்ன்றது. இது வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளே போதும். பட் இன்கேஸ் இன்னும் நல்ல நிறைய கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3-4 பேர் அதிகபட்சம் சேர்த்துப்பாங்க. அதுவே போதும். எதுக்கு? ஒரு பிளாகை ரெடி பண்ணி அதில் இருக்கிற அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கோ, இல்லை எடிட் பண்ணி பிக்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது, இல்லை ஆட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு 4-5 பேரே போதும். இந்த பிளாக்ஸ்ல நாம எதெல்லாம் பத்தி போடலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய பேர் வந்து நம்ம போயிருப்போம் கூகுளில் போயிட்டு வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் டிசீஸ் அப்படின்னு போடுவோம். அப்படி இல்லைன்னா வந்து என்னதுன்னா ஹவு டு டூ அ வெயிட் லாஸ் அப்படின்னு போடுவோம். அப்பெல்லாம் முதல்ல வந்து நிற்கிறது இந்த பிளாக் தான். அதில் போய் நீங்கள் படிச்சு பார்க்கும்போது எல்லாமே ஃபார்முலாலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு நரேட்டிவ் மேனரில் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். நாம எப்படி அப்படி அப்படி இப்படி அப்படின்னு என்னதுன்னா ஒரு கான்வர்சேஷனாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்னது நிறைய விஷயங்களுக்காக இந்த பிளாகை யூஸ் பண்ணலாம். அன்லிமிட்டெட். இன்கேஸ் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் வந்து ஒரு டெக் கேட்ஜெட்ஸ் எடுத்து அதுக்கான ரிவ்யூ கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து எப்படி நான் ஒரு ட்ராவலர் அப்படின்னா என்னோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் என்ன பண்ணலாம், டைரி மாதிரி இதில் எழுதலாம். அதுக்கப்புறமா ஃபுட்டை பற்றி, ஏன்னா இன்கேஸ் யாராச்சும் ஒருத்தவங்க ஃபுட்டி இருக்காங்கன்னா
அவங்க என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபுட் ரிவ்யூஸ் அப்படி இல்லன்னா யாராவது குக்ஸ் வந்து இந்த டிஷ் எப்படி பண்ணணும்? அந்த இன்கேஸ் யாராவது ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் இருந்தாங்கன்னா, எந்தெந்த எக்சர்சைஸ் எப்படி எப்படி பண்ணணும்? இது எத பத்தி வேணாலும் நம்ம வ்ளாக்ஸ ரெடி பண்ண முடியும். பட் இத எப்படி சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றது? எந்த நிஷ் எப்படி சூஸ் பண்ணணும்? எல்லாத்தையுமே இல்ல எப்படி ஒரு வ்ளாக ரெடி பண்ணணும்? இது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் வரப்போற சீரிஸ் ஆஃப் வீடியோஸ்ல நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் வில் ஃபாலோ இட் அண்ட் லைக் இட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.